யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்கள் நிறைவேறி இந்த உலக வாழ்வை நீங்கள் உயர்வாக அனுபவித்து ஆனந்தமடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மாயையாகிய இந்த உலகத்தில் மனிதன் வாழ புறப்பட்டு எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ளக்கூடியவன் தான் மனிதன். ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது குழந்தை மழை துளிகளைப் போல வெண்மையாகவே தூய்மையாகவே தான் இந்த உலகத்தில் கருவை விட்டு பிறக்கின்றது. ஆனால் பிறந்து வந்த பொழுது எண்ணில்லாத ஆசை, எண்ணில்லாத சிந்தனை, எண்ணில்லாத எண்ணங்கள், எத்தனையோ செல்வங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ இன்பங்கள், இவைகள் அனைத்தையும் வாழ்ந்து ஒரு புடம் போட்ட நெருப்பிலே தங்கம் போல விளைந்து கொண்டு இருப்பவன் மனிதன். ஆனால் எல்லா எண்ணமும் எல்லா ஆசையும் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டால் அதுக்கு ஒரு தோற்றுவிப்பதற்கென்று ஒரு ஸ்தானம் இருக்குன்னா அது மனிதனுடைய உடல். இந்த உடலுக்குள்ள தான் ஆசையும் தோன்றுது, ஆவேசமும் தோன்றுது, ஞானமும் தோன்றுது, அஞ்ஞானமும் தோன்றுது, இன்பமும் தோன்றுது, துன்பமும் தோன்றுது, உயர்வும் தோன்றுது, துயரமும் தோன்றுது. எல்லாமே இந்த உடலுக்குள்ளே தோன்றி உடலுக்குள்ளே நிறைவாகி உடலாலவே வாழ்ந்து உடலாலவே முடிந்து விட்டான் மனிதன். ஆனால் உடலை விட்டு வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சராசரி மனிதன் இல்லை என்று சொல்றார். உடலை விட்டு வாழ முடியும் என்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஞானியர்கள். உடலை பிரிந்து ஆன்மாவால வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ஞானியர்கள், துறவிகள். அந்த பக்குவத்தை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். உடல் ஒரு பக்கத்தில் கிடந்தாலும் அவருடைய உள்ளமும் உணர்வும் வேறொரு இடத்தில் உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னை மெய்ப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் உடல் அந்த இன்பத்தை அனுபவிக்காது, அந்த ஆன்மா உணர்வு பூர்வமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கும். இந்த நிலையை அடைந்த நிலைக்கு சித்த ஞான நிலை என்பதை நமது ஞானியர்கள் முன்னோர்கள் நமக்கு மிகவும் உணர்த்தியிருக்கிறார்கள். இது பிரேம நிலையிலும் கூட இது தோன்றலாம், ஆனால் அது நிலைக்காது. ஏனென்றால் பிரேம நிலை என்பது மாயை, அது கற்பனை கனவு. ஆனால் ஆத்ம நிலை என்பது மனிதனுக்கு உண்மை. எப்படி அது உண்மை என்று மெய்ப்பிக்க வேண்டும்? ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் ஆகாயத்தில் மறைந்து கிடக்கு. அஸ்ட்ரானமி ஆகிய வானவியல் சாஸ்திரத்தை படித்தால் வானத்திலே நெறிந்து கொண்டிருக்கிற விண்மீன்கள் எண்ணற்றவை என்பதை நாம் சயின்டிஃபிக் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அளவில்லாத விண்மீன்களை 27 அமைப்பில் தான் இருக்கிறது இவை அனைத்தும் என்று நமக்கு சொன்னது யார் என்று என்றால் நம்ம பூமியில இருந்து தவம் செய்த ஞானியர்கள் தான் சொன்னாங்க. 27 அமைப்புகளில் தான் இந்த ஆயிரக்கணக்கான விண்மீன்களும் கூட்டு அமைப்பாக இருக்கிறது. அந்த கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய முதல் குழுவின் பெயர் மேசம் அப்படின்னு ஒரு ராசி மண்டலத்தை சொல்லலாம். ராசி மண்டலத்துக்குள்ள எண்ணற்ற விண்மீன்களுடைய கதிர்வீச்சுகள். அந்த கதிர்வீச்சுகளுடைய முகம் முதல் நட்சத்திரத்தில் அந்த குழுவின் முக அமைப்பு எப்படி இருக்குன்னா அசுபதி. அஸ்வம் என்றால் குதிரை என்பது அர்த்தம். குதிரையினுடைய முகத்தை போன்றே இந்த விண்மீன் குழுக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதான் அஸ்வதி. அடுத்து ஒரு குழு 3 சுவடுகளை போன்று அடுப்பு கட்டி மாதிரி 3 எண்ணம் இருக்கு. அதை பரணி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இந்த விண்மீன்களை எல்லாமே 27 கூட்டமைப்பில் இருக்கு என்று சொன்னவர்கள் யாருன்னா பூதளத்தில் உடம்பங்க வச்சுட்டு ஆத்மாவால் ஆகாயத்துக்கு சென்று பார்த்து மீண்டும் இந்த உடலை அடைந்து எழுதி குறிப்பிட்ட குறிப்பீடுகள் தான் இந்த 27 அமைப்பில் உள்ள நட்சத்திரம். இதை ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவாளி கேள்வி கேட்பார். சாதகத்தில் 27 நட்சத்திரத்தை சொல்கிறீங்க, ஆகாயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்குது, அப்போ 27 நட்சத்திரத்தை மட்டும் எப்படி நீங்கள் சொல்லலாம்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு தான் முதல்ல நம்ம சொன்ன பதில், எண்ணில்லாத நட்சத்திரங்களே குழுக்களாக இருப்பது ஒவ்வொரு குழுவின் அமைப்பும் இப்படி 27 அமைப்பில் இருக்கு என்பதை மெய்ப்பித்தவர்கள் மெய்ஞானியர்கள். அவங்க ஆன்மாவால் வாழ்ந்தவங்க. அறிவு, மனம், சித்தம், அகங்காரம், உணர்வு இவை அனைத்தும் சரீரத்தை விட்டு நீங்கி இந்த மெய்ஞானம் மிகுந்த இந்த வான சஞ்சாரத்திலே உலாவி ஒவ்வொன்றையும் கண்டு
மீண்டும் வந்து தன்னுடைய உடலிலே அடைந்து இந்த உலகுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டிய சான்றுகள் இவைகள் அனைத்தும். அப்போ உடலை விட்டு ஆன்மாவால் வாழ முடியும் என்பதை மெய்வித்தவர்கள் மெய்ஞானியர்கள். ஆனா மனிதன் வந்து உடம்பு மட்டுமே பெரிதாக கருதி கொண்டு இருக்கிறான் அப்படி என்பதை, அதனால மெய்ஞானியர்கள்லாம் நிலையில்லாதது மனிதனுடைய உடல், நிலையில்லாத இந்த சரீரத்தை நோக்கி மனிதன் மயங்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த சரீர உணர்வுகளை கடந்து புலன்புரிகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி தெளிவான ஆத்மாவை உலாவ விட்டான் என்றால் அவன் ஞானியாக மாறிவிடுவான். ஆதலால் உடலை பெரிதென்று கருதாதே என்று சொன்னவர்கள் உண்டு. அப்படி மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டவர்கள்ல பட்டினத்தார், காலங்கிநாதர், அகத்தியர் போன்ற 18 சித்தர்கள், 48,000 மகா முனிவர்கள், இவைகள் தற்பொழுதும் கூட கலியுகத்தில் சித்தர்களும் அப்படி இருக்கிறாங்க. அதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். அப்போ ஆன்மாவால் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அழியாதது. அதனால தான் சித்தர் சமாதியை போய் கும்பிட்றோம். சரீரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆத்மா எங்கிருந்தாலும் வணங்குறவனை வந்து ஆசீர்வதிக்கும் என்பதற்காக சித்தருடைய ஞான சமாதிகளை போய் கும்பிடுறது, ஜீவ சமாதியை போய் கும்பிடுறது. இந்த ஜீவ சமாதிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். சரீரத்தை விட்டு நீங்கிய ஆன்மா உலகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு தான் அடக்கமான இடத்தையும் உலகத்தையும் ரட்சித்து கொண்டு இருக்கும் என்பதனுடைய அடிப்படையில் தான் ஜீவ சமாதியை கும்பிடக்கூடியவங்களுக்கும் கூட அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பது பொருளாகும். சரீரத்தை விட்டு ஆத்மா ஒரு பக்கத்தில் உலாவி கொண்டாலும் புலன்புரிகளுடைய ஈர்ப்பு சக்தி அந்த சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த ஈர்ப்பு சக்தியை அந்த ஆத்மா வந்து ஒரு தொடர்போடு இருக்கும் என்பதுதான் ஜீவ சமாதியுடைய ஒரு மாபெரும் தன்மை. இந்த உடலை பக்குவப்படுத்துவதற்காக இருப்பது தவம், உணர்ந்து கொள்வதற்காக மனிதன் பக்குவப்படுவது, தவத்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து கிடைக்கிற ஒரு சக்தியை தன் ஆன்மாவில் இணைத்துக் கொள்வது, அந்த சக்தியின் மூலமாக ஆத்மாவை வந்து சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே உலகம் முழுக்க உலாவ விட்டு இந்த உலகில் உள்ள நிறைய விஷயங்களை அறிந்தும் மனித உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வியாபித்து காட்டுவதற்காக ஒரு மாபெரும் சக்தியை அடைந்து கொள்ளப்போது காரணமாக இருப்பது தவம். அந்த தவத்தை மேற்கொண்டவர்கள் முன்னாளிலே உண்டு, இந்நாளிலும் இருக்கிறார்கள். ஒடுங்கியிருப்பார்கள், வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள். முன்னாளில் அந்த தவத்தை பெரிதாக கருதி வன சஞ்சாரம் சென்றவர்கள் வனத்தில் போய் மிருகங்களுக்கு பயந்து காட்டு புதர்களுக்குள்ளும் குண்டு குழிகளுக்குள்ளும் மறைந்திருந்து கானகம் சென்று வனவாசம் அடைந்து சென்றவர்கள் பகான்கள், முனிவர்கள். ஆனால் இன்னைக்கு சம்சார வாழ்க்கைக்குள்ளே இருந்து தன்னுடைய உள்ளத்தை வந்து தவநிலைக்கு கொண்டு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், வனத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தை விட இங்கே உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், அந்த மிருகங்கள் செய்யக்கூடிய துயரத்தை விட அதிகமான துயரத்தை தாங்கிக்கிட்டே உள் மனதுக்குள்ள தவநிலையோடு ஒருத்தன் இருக்கிறான்னா அது வந்து ஒரு பெரிய வலிமை. அதுவும் ஒரு வகையில் வனவாசம் தான். ஆனால் அதை மனவாசம்னு சொல்லலாம். ஏன்னா மனத்தை பக்குவப்படுத்திட்டாம்லாம், மனதின் பால் சென்ற வாசம். இதிலிருந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு இருந்தால், சரீரம் எடுத்ததோடு மனிதன் நின்று விடக்கூடாது. இந்த உலகத்தில் இந்த உடலை வச்சு தான் சந்தோஷமாக வாழறதுக்கும் சம்பாத்தியம் பண்ணதுக்கும் எண்ணியதெல்லாம் நிறைவேறதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை விட அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது, அது ஞான நிலை. அந்த ஞான நிலையை அடைவதற்கு அடிப்படையாக இந்த சரீரத்தை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம மனதையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய உணர்வையும் நம்ம நெறிப்படுத்தி வரணும் என்பதனுடைய லட்சியத்தில் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஞான நிலைக்கு வரக்கூடியவனுக்கு முதல்ல தேவை என்ன சொன்னால், உயர்ந்த பக்குவம் வரணும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், எதையும் தாங்குகிற மன வலிமை, யாரிடமும் குளிர்ந்த மனப்பான்மையோடு பேசுகின்ற நற்குணம், எப்பேற்பட்ட ஆங்காரத்தில் தன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய நற்பண்பு, இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் அடைந்து வருகிற பொழுது உள்ளம் தானாகவே ஆங்காரத்திலிருந்து அடங்கி அமைதி நிலையை அவனுடைய உள்மனம் வந்து பெற்றுவிடும். உள்மனது அமைதி நிலைக்கு வந்துவிட்டாலேயே தன்னை அறியாமல் ஒரு சக்தி அந்த உடல் உணர்வுகளிலே கலந்து அவனுக்கு ஒரு தெளிந்த வழியை காட்டும். அந்த வழி ஞான வழியின் அடிப்படையின் முதல் படிகள் என்பதை கூட நம்ம சொல்லலாம். இந்த உடலை பற்றி ஒவ்வொரு பொழுதும் சொல்லுகிற பொழுதெல்லாம் பட்டினத்தார் வந்து ரொம்ப அருமையாக சொல்வார். வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தியனும் படி குந்தி நடந்து
மனிதனுக்கு வந்து வருவதும் போவதும் நடந்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் முதுகு கூன் விழுந்துரும். கூன் விழுந்தோடனே மந்தியை போல குனிந்து வந்துகிட்டு இருப்பான்னு சொல்றாரு. வருவது போவது மந்தியனும் படி குந்தி நடந்து கலகலவென்று மலஜல வந்து வாய்வழி கால்வழியிலாத உடம்பை, வெளியே இருக்கிறது கூட உணர்ச்சி இல்லாமல் மரமரத்து பேரும் உடம்பு. அப்பொழுது பார்க்கறதுக்கு பிள்ளை பேரன் பேத்தி எல்லாரும் வந்து அந்த உடலை பக்குவப்படுத்துவாங்க. விறகிடை மூழ்கி அழல் கொடு போக வெந்தினினங்கள் ஒரு பிம்புமாகி, சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணி நெருப்புக்கு இரையாக்கிட்டு போயிடுவான் மனுஷன். உருகிய எலும்பு கருகி அடைந்து ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை, ஒரு பிடி சாம்பல் கூட மிஞ்சாது. நம்பும் அடியேனை இனி ஆளுமே, அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை நம்பி இந்த உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, என்னை நீ மன்னிக்கணும்ப்பா ஈசா, என்னுடைய உடலை நான் உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன்னு சொல்லி தன்னுடைய உடலை கடவுளுக்கு கொடுத்ததாக மெய்பித்து பாடுகிறார் பட்டினத்தடிகளார். சிரேடை சொக்கநாத புலவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரட்டுற மொழிகளில் பாடல் எழுதியதில் சிரேடை சொக்கநாத புலவர், காளமேக புலவர், இவங்கள்லாம். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, என்ன வெங்காயம்காரு சுக்குங்காரு வெந்தயம்ங்கிறாரு, மசால் பொடி வியாபாரியான்னு கேட்கறாதீங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரே, வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே. செட்டியார்னா அவர் குலத்தை சொல்லலை. செட்டி என்றால் ஆட்சி செய்வது என்பது பொருள். ஏரகம் என்றால் திருவேரகம்னு அர்த்தம். திருவேரகம்ங்கிறது பழனி மாமலைக்கு சிறப்பு பெயர். பழனி மாமலையில் ஆட்சி செய்தது யாரு? எம்பெருமான் முருகன். முருகனை பற்றி அவர் அகக்கவி பாடுதார். புறக்கவியில் வந்து பொருளாக இருக்கும், அகக்கவிக்குள்ள ஞானம் இருக்கும். புறக்கவியில் என்ன பொருளாக இருந்துச்சுன்னு பாருங்க. வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் உள்ளி ஆனியன் சுக்கா உணர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுமா? பயன்படாது. வெங்காயம் சுக்கானால், அடுத்து சொல்றார் வெந்தயத்தாலா, நம்ம வெந்தயத்தை கூட்டி என்ன நடக்க போகுது? அதில் எதுவும் நடக்குமா? வெந்து போன அயத்தாலும் பலன் இல்லை. அதான் வெந்தயத்தால் ஆவதென்ன, அடுத்து சொல்றார் இங்கு யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அழுகின உள்ளியை யாராவது பூதத்தில் சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அடுத்து சொல்றார் மங்காத சீரகத்தை தந்தீரேன். கெட்டு போகாத சீரகத்தை தந்தீரானா தண்ணியை கொதிக்க வச்சுனாலும் குடிச்சுக்கிடுவேன். மங்காத சீரகத்தை தந்தீரேன், வேண்டேன் பெருங்காயம். சீரகம் ஒன்னே போதும், செமிக்கிறதுக்கு காயம் கூட வேண்டாம். ஏரகத்து செட்டியாரே எம்பெருமானே முருகா அப்படின்னு புறக்கவி பாடினார். இதுக்குள்ள ஞானம் இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா உள்ளுக்கு ஞானம் இருக்கு. இப்பொழுது நான் வெளியே சொன்னது புறக்கவி. அடுத்து சொல்ல போறது இதே வார்த்தையை அகக்கவியாக சொல்ல போறேன். அகம்னா என்னது? உள்ளே. உள்ளே இருப்பது என்னது? ஆத்மா. ஆத்மாவுக்கு அடிப்படையாக இருப்பது என்னது? ஆழ் மனம். அந்த ஆழ் மனத்துக்கு அவர் வந்து விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. வெங்காயம் சுக்கானால், வெங்காயம்னா இந்த உடம்பு வெறும் காயம், காயம்னா உடம்புன்னு அர்த்தம். இந்த வெறும் காயமாகிய உடம்பு உயிரை விட்டு விட்டு சுக்காக உணர்ந்து போய் தீயில வெந்து, அயம்னா உடம்பு, காயம்னாலும் உடம்பு தான், அயம்னாலும் உடம்பு தான். தீயிலே வெந்து சாம்பலா போனால் இங்கு யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அதான் அவர் எழுதுறது அகக்கவி. உடம்பு நல்ல சுக்கா உணர்ந்து தீயில சுட்டு சாம்பலாகி போயிடுதுன்னா பூலகத்தில் சாம்பலை காத்து கிடக்க எவனும் இருக்கானா? இருக்கானா? கிடையாது. வெந்தயத்தால் ஆவதென்ன, ஒண்ணுமில்லை. இங்கு யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அந்த சரக்குங்க யாரு சுமந்திருக்க போறாங்க? ஒருத்தரும் இல்லை. அடுத்து சொல்றாரு பாருங்க. மங்காத சீரகத்தை தந்தீரேல், மங்கி போகாத அழியாத சீரான அகமாகிய நல்ல உள்ளத்தை ஆன்மாவை எனக்கு நீர் தந்தீர். ஆனால் சொல்றார், இதுதான் ஞானம். செல்லாப்படுங்கய்யா. மங்காத
மங்கி போகாத சீரான அழகான அகமாகிய ஆழ் மனதையும் ஆழ் மனதுக்கு இயக்க சக்தியாக இருக்கின்ற ஆத்மாவையும் நீ தந்தீர். ஆனால் அடுத்து சொல்றார், வேண்டேன் பெருங்காயம், இந்த உடம்பை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் முருகா, நீயே என்னை ஆட்சி செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்னார். பாட்டு 1 பொருள் 2. ஒன்றை சொல்லி மற்றொன்றை உணர்த்துவது சிலையடை, இலக்கணத்தின் சக்தி. முதல்ல வெங்காயம்னாரு, சுக்குன்னாரு, வெந்தயம்னாரு, சீரகம்னாரு, கொத்தமல்லினாரு, என்னமெல்லாமோ சொல்லிட்டு போயிட்டார். இது என்ன மசாலா வியாபாரியான்னு நம்ம நினைச்சோம். ஆனா அடுத்து அகத்துக்குள்ளே உணர்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தத்துவத்தை உள்ள உணர்த்தினார் பார்த்தீங்கன்னா. அங்கதான் சொன்னாரு, வேண்டேன் பெருங்காயம். இந்த உடம்பு ஆன்மாவால உணர்த்தப்பட்டு விட்டால், ஆத்மாவை அறிந்து விட்டோம் என்றால், ஆன்மாவை இயக்குகின்ற தன்மை விட்டால், இயக்குகின்ற தன்மைனா என்னது? உடம்பை விட்டு ஆத்மாவை இயக்கி வெளியுறதுக்கு போக வைக்கக்கூடிய ஆற்றல், பக்குவ சித்து நிலை அடைந்து விட்டால், வேண்டேன் இந்த பெருங்காயம், இந்த உடல் எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஐயா, இந்த ஆத்மா ஞானமே எனக்கு போதும்னு சொல்லி உடலை எங்கேயாவது போய் சமாதி ஆக்கிட்டு, அந்த ஆத்மா அந்த உலகத்துல என்ன செய்யும்? பூதலத்துல உலாவி கொண்டே இருக்கும். அப்படி உலாவி கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள், ஞானியர்கள் 18 சித்தர்கள், 48,000 மகாமுனிவர்கள், இன்றும் சித்தர்கள் பலர் ஆன்மாவால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு நிலைமை. அந்த நிலைமையை உணர்த்துவதும் செயல்பட வைப்பது எப்படிங்கிறதுக்கு பேர் தான் தவமும் ஞானம். ஆத்மாவை உடம்பை விட்டு பிரிக்க தெரியணும், இயக்க தெரியணும். அதுக்கு பயிற்சி பெறுகின்ற சக்திக்கு பெயர் தவம். அடைந்து விட்டால் ஞானம். இந்த ஆன்மாவை என்னுடைய உடம்புல கொண்டு போய் தொட்டு அதை இயக்க வைக்கவும் தெரியணும். ஒரு பிராண சக்தியை கொண்டு இன்னொரு சரீரத்துக்குள்ள கொடுத்து ரிமோட் மாதிரி இயக்க வைக்க தெரியும். அது சித்து நிலை. இப்படிப்பட்ட நிலைகளை நம் முன்னோர்கள், ஆன்றோர்கள், மகாமுனிவர்கள், சித்தர்கள், ஞானியர்கள், யோகியர்கள் இவர்கள் அனைத்துமே நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு பெரிய ஞான கோவை. அதனால அதை என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக உட்கொள்ளணும். எதையுமே உள்வாங்கிற மனோபாவனை சக்தி வேணும். ஆணவம், திமிரு, கர்மம், மாயை, எனக்கு என்ன, நான் தான் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தெல்லாம் கைவிடணும். என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிற மாயை மனிதனை விட்டு அகலணும். அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற பொறாமை தீரணும். இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் மனிதனை விட்டு நீங்கணும். இவைகளெல்லாம் நீங்கினா தான் அவன் சுத்தவானா ஆகுவான். புரியுதா? செம்பன கழிவார் ஞானியர் எல்லாம் வம்பன பெருத்த தங்கத்தோடு இணைவார். செம்பு என்ன செய்யும்? இன்னைக்கு துலக்கினீங்கன்னா நாளைக்கு பாசி பிடிச்சிடும். செம்பு பாத்திரத்தை எடுத்து நல்ல கைவழங்க துலக்குவோம். மறுநாள் காலையில் பார்த்தா அதே மாதிரி பாசி பிடிச்சிருக்கும். இப்போ 2ஆம் தடவை என்ன செய்வோம்? மீண்டும் துலக்கும். செம்பன கழிவார். மனிதனுடைய உடல் அப்படித்தான். இன்னைக்கு ஞானத்தை பற்றி இப்படி காக்கும், நாளைக்கு பழைய குருடி கதவை தரன்னு பழைய பாதையில் போயிடும். அவன் மனத்தை அந்த பதையை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ டெய்லி ஒரு குரு இருந்து அவன் உள்ளத்தை என்ன செய்யணும்? தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவனை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மனுஷனை. அப்படின்னா அவன் தானாக உணர்ந்து தன்னுடைய நிலைக்கு மாறக்கூடிய ஒரு மனோபாவனைக்கு அவனை கொண்டு வரணும். செம்பு சுத்திகரிக்கப்பட்டால் தங்கத்தோடு இணைந்து விடும். 24 கேரட் தங்கத்தை சுத்தமாக ஒன்றும் அணிகலனாக ஆக்க முடியாது. யார்ட்டையாவது கேளுங்க, நகை தொழிலாகிட்ட முடியுமாயா? முடியாது. 24 கேரட்டை அணிகலனாக ஆக்க முடியாது. அதில் கொஞ்சமாவது செம்பை கொண்டு சேர்த்து உருக்கி நல்லா அடித்து கலக்க வச்ச பிறகுதான் அந்த தங்கமே வளையும். அப்போ தங்கத்தை அணிகலனாக்குவதற்கு செம்பு தேவைப்பட்டது. செம்பு சுத்தமான பின்பு தங்கத்தோடு இணைந்து அணிகலனாக்கி இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து இருக்கு. அப்போ தங்கத்தால செம்புக்கு ஒரு மரியாதை, செம்பால தங்கத்துக்கு ஒரு மரியாதை. அதை மாதிரி மனிதனால கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சி, பகவானால மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ மனிதன் தன்னை அழுக்க கழுவிட்டாம்னா, தன்னுடைய பாசி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய மாசுகளை கழுவிட்டாம்னா, அவன் இறைவனோட என்ன செய்வான்? இணைந்துருவான். அப்போ மனிதனும் தெய்வமாகலாம் என்கிற ஒரு சக்தியத்துக்கு அவன் வந்துடுவான். அதனால மனதை தூய்மைப்படுத்து. மனமது செம்மையாகி விட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். தூய மனம் உடையவனுடைய வார்த்தையை மந்திரத்துக்கு சமம். அப்போ மனதை செம்மையாக்க வேண்டும். மனதில் அழுக்கு இல்லைன்னு சொன்னா ஆண்டவன் குடியிருக்கும் கோயில். அதுதான் மாசில்லாத மனம்தான் ஈசனுக்கு கோயில். ஆகையினால் எல்லாருடைய உள்ளமும் தூய்மையாக வேண்டும். எல்லோருடைய மனதிலும் இறைவன் குடியிருக்கும்படி சக்தியை பெற வேண்டும். மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி என்னால் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். வாழ்க வணக்கம்.